டயத்துக்கு சாப்பிட மட்டும் கரெக்டா வந்துடுறாங்கப்பா. ஆனா 2 பேரும் அண்ணன் தம்பிக்கு ஒருத்தனை வச்சு ஒருத்தன் கெட்டு போறான். ஒரு வேலை வெட்டியை பார்க்கணும், ஒரு பொறுப்பா இருக்கணும். சொல்லலாம் கோவம் வந்துடும். ஒருத்தருக்கு காதலே வாங்க மாட்டேன், ஒருத்தர் பயங்கரமா கோவம் வந்துடுது. பணத்தினோட அருமை தெரியாம ரொம்ப இது பண்ணிட்டு இருக்கீங்க. எதை வச்சு சாப்பிட முடியும்? பணம் இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? அக்கறையா நீங்க தான் எடுத்துக்கணும். சொல்றதுக்கெல்லாம் கோவம் மட்டும் வரக்கூடாது. இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பி. கையில் ரிமோட் வச்சுட்டு இருக்கானே அவன் அண்ணன், பேர் குரலரசன். அவன் எந்த ஒரு விஷயத்துக்கும் ஓவர் ரியாக்டட், அதாவது ஆர்வக்கோளாறு, கோவப்பட்டுக்கிட்டே இருக்கிறது, ஷார்ட் டெம்பர்ட் கூட சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தையும் கோவப்பட்டால் தான் வேலைக்கு ஆகும்னு அவனே டிசைட் பண்ணிக்கிட்டான். தம்பி அப்படியே ஆப்போசிட், எந்த ஒரு விஷயத்துலையும் பொறுமையாகவே இருக்கிறது. பொறுமையாக இருந்தால் தான் எந்த ஒரு விஷயத்தையும் அடைய முடியும்ன்ட்டு அவனை டிசைட் பண்ணிக்கிட்டான். இவன் பேர் திருக்குமரன். இவங்க 2 பேருக்கும் எந்த ஒரு விஷயத்துலையும் ஒத்து போகாது. இந்த ஒரு கேரக்டர் டிஃப்ரென்ஸ்னால இவங்களால எந்த ஒரு விஷயமும் கரெக்டாக பண்ண முடியாது. அப்படி ஒரு வேளை அந்த விஷயம் கரெக்டாக இருந்துச்சுன்னா கூட இவங்க 2 பேருமே அதை கெடுத்து விட்ருவாங்க. ஸோ அதனால் லைஃப்பில் இன்னும் அவங்களுக்கு எதுவும் பெருசாக நடக்கலை. இவங்க 2 பேரும் ஒத்து போகிற 2 விஷயம், 1 அம்மாட்ட திட்டு வாங்கிறது, 2 அவங்களோட தங்கச்சி. அவங்களோட தங்கச்சின்னா அவங்களுக்கு அவ்வளோ இஷ்டம், சான்ஸே இல்லை. செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. இவ்வளோ அழகான உலகம் ஏன் இருட்டாக இருக்குன்னா அதுக்கு காரணமும் அவங்க தங்கச்சி தான். விட்டமின் குறைபாடு இருக்கிறனால அவங்க தங்கச்சிக்கு ஒரு மேஜர் ஆப்ரேஷன் பண்ணணும். ஆப்ரேஷன் பண்ணலைன்னா அவன் தங்கச்சி உயிருக்கே ஆபத்தாயிரும். ஆப்ரேஷன் பண்ணணுன்னா அதுக்கு நிறைய பணம் செலவாகும். என்னப்பா என்ன வேணும்? வட்டிக்கு 2 லட்சம் பணம் வேணும்ண்ணா. அப்பா முன்ன பின்ன தெரியாதவங்களா இருக்கீங்க, உங்களை நம்பி நான் எப்படி பணம் தருது? பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம், ஹெல்ப் பண்ணால் நல்லா இருக்குண்ணா. எனக்கு என்னமோ சரியா படலையப்பா. அண்ணா உதவி தான் கேட்குறோம். மாதம் உனக்கு தேவை வட்டி வீடு வந்து சேருண்ணா. என்னடா காசு வாங்குறதுக்கு முன்னாடி உன் பேச்சு வேற மாதிரி இருக்கு. ஏண்டா நான் தப்பா எடுத்துக்காதீங்கண்ணா, கொஞ்சம் உதவி பண்ண நல்லா இருக்குண்ணா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி விட்ருங்கண்ணா. ஏன்னா அண்ணன் ஒரு மாதிரி பேசுற, தம்பி ஒரு மாதிரி பேசுற, என்ன இளவோ எனக்கு காசு கரெக்டாக வரணும், இல்லைன்னா வேற மாதிரி ஆயிரும். அதெல்லாம் வந்துடும்ண்ணா, கண்டிப்பாக வந்துடும், நம்பி கொடுண்ணா. அதெல்லாம் சரி, என்ன பிஸ்னஸ் பண்ண போறீங்க? வாட்டர் பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கோம். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். மேடம் சொல்லுங்கப்பா. குட் மார்னிங் மேடம், we are coming from Aquafers water company. உள்ள வாங்கப்பா. நீங்கள் நினச்ச பட்சத்தை முடிச்சு கொடுத்தாச்சு, திருப்தி தான். மாதம் காசு கரெக்டாக வந்துடணுமா? என்னடா வாங்கின போது வக்கனையா வாங்கிட்டு போனேன், கொடுக்குற போது நான் வலிக்குதா உனக்கு? கொஞ்ச நாள் டைம் கொடுண்ணா, கண்டிப்பாக கொடுத்துருவேண்ணா. குட்டி சாக்கெல்லாம் ஏன்டா வச்சுக்காரன்? காசு வரணும்னா கரெக்டாக வரணும். அதான் தரேன்னு சொல்லிட்டுண்ணா. ஏன்னா ஓவரா பேசுற. 3 மாசத்துக்கு வட்டியை கட்டு, அப்புறம் முறப்ப வச்சுக்க. போய் வட்டி கட்டுற வழியை பாரு போ. கட்டிட்டு உன்ட்ட பேசிக்கிறேன். தம்பி இந்த மாசம் பணம் டைட்டா இருக்குப்பா, அடுத்த மாசம் வாங்கிக்க. என்னம்மா மாதம் காசு வரணும் அன்னைக்கே சொன்னா இல்லையா அவன்கிட்ட? ஏன் தம்பி கத்துற? அடுத்த மாசம் வாங்கிக்கன்னு சொல்றீங்க. சாரிம்மா, அடுத்த மாதம் காசு கண்டிப்பாக கொடுத்துருவீங்களா? கண்டிப்பா கொடுத்துருவீங்கப்பா. நல்ல வேலை, நானே உங்களை கான்டாக்ட் பண்ணலான்னு இருந்தேன், நீங்களே வந்துட்டீங்க. சூப்பர் சார், காசு கொடுங்க. சொல்றதை கேளுப்பா. நீ கொடுத்த 2 நாளே எனக்கு கிஃப்டாக இருந்துச்சு, அதுல ஃப்ரீயாவே மினரல் சிஸ்டர் இருந்துச்சு. நீ கொடுத்தது நீயே திரும்பி எடுத்துட்டு போயிருப்பா. யோ வேறையா ஒழுங்கு மாதிரியா காசு குடியா? என்ன ஏன் மிரட்டுற? அதான் வேலை சொல்றல, திரும்பி எடுத்துட்டு போ. சார் புரிஞ்சுங்க சார், நிலமை அப்படி பணம் பண்ணாதீங்க சார். என்னடா மனப்பே சார்ன்றா, ஒழுங்கா காசை குடுறா. கம்பல் பண்ணல தான் நான் வாங்கினேன், இப்போ எனக்கு வேணாம், எனக்கு இஷ்டம் இல்லை, ஆக்சுவலி நீங்கள் எடுத்துட்டு போயிருங்க. இப்பெல்லாம் ஒரு ஆர்டர். வாடா டேய் வாடா.
டேய் ஏன்டா பிஸ்னஸ் பண்ண வர? சும்மா மண்டே ஆடிட்டு இருந்தால் பிஸ்னஸில் காசு பார்க்கவே முடியாது. ஏன் பண்ண முடியாது? பொறுமையாக இருந்தால் கண்டிப்பாக பார்க்கலாம். பொறுமையாக இருந்து நீ என்னடா பண்ணிட்ட? சொன்னா கேளு. பொறுமையாக இருந்தால் நிறைய விஷயம் அடையும். நீங்கள் எல்லாம் தெரியும்டா, நான் சொல்கிறது கேளு. நீ இன்னும் புரிஞ்சுக்கிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கு. பொறுமையாக இருக்கு, கோவப்படாது. பொறுமையாக இருந்து நீ என்னடா பண்ண? நீ இவ்வளோ கோவப்பட்டு என்ன கிடச்சி? நம்மகிட்ட எதுவுமே இல்லை. எனக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி நிப்பாட்டு. நான் எனக்கு சேர்த்து தான் பேசிக்கிட்டு இருக்கேன். போடா. நீ இன்னும் புரிஞ்சுக்க மாட்டேடா. சும்மா பொறுமை இருந்தால் மேலே மிதிச்சு போயிட்டே தான் இருப்பான். கோவப்பட்டால் தான் வேலைக்கு ஆகும். இன்னும் உனக்கு புரியாமல் நிறைய விஷயம் இருக்கு. சும்மாடுறா, எனக்கு தெரியும்டா. தான் மேலே தப்பு இருக்கான்னு யோசிக்காம இவன் அவனை சொல்கிறதும் அவன் இவனை சொல்கிறதும் கடைசியில் தங்கச்சியோட ஆப்ரேஷனையே மறந்துட்டானுங்க. சார் ஆப்ரேஷன் பண்ண கட்டிங்களா? சார் நீ ஆரம்பிங்க சார். சீக்கிரமா கட்டுங்க சார். சீக்கிரமா கட்டுங்க. சரிங்க சார், நீ ஆரம்பிங்க சார். ஆப்ரேஷன் ஆரம்பிங்க சார். நான் அர்ஜென்ட்டாக பணம் வேணும்ண்ணா. என்னடா புத்தி கீத்தி கட்டு போச்சா? முதல்ல இருக்கிற பணத்தை வட்டியை கட்டுங்கடா. நான் என் நிலைமையை புரிஞ்சுக்கோண்ணா. ஒழுங்கா போயிரு, வேற மாதிரி ஆகி போயிடும். சார் சீக்கிரமா பணம் கட்டுங்க சார். சார் நீ ஆரம்பிங்க சார். ஆப்ரேஷன் அண்ணன் பணம் எடுக்க போயிருக்கான் சார். சார் பேசுறது ரொம்ப சீரியஸா இருக்கு. ஓகே சார், நீ ஆரம்பிங்க சார். நீ ஆரம்பிங்க சார். அண்ணன் பணம் எடுக்க போயிருக்கான் சார். ஆரம்பிங்க சார். ஆப்ரேஷன் ஆரம்பிங்க சார். போறியானடா? நான் காசு கொடுண்ணா. சார் இன்னமா சார் பணம் கட்டாம இருக்கீங்க? சார் பணம் ரெடி சார். நீங்க ஆப்ரேஷன் ஆரம்பிங்க சார். சார் குழந்தை வீட்டுக்கு தூக்கி போங்க சார். சார் தயவு செஞ்சு அப்படிலாம் சொல்லாதீங்க சார். குழந்தை வீடு விடாதீங்க. நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்க முடியாது சார். நான் சொல்றதை நீங்க கேட்கணும். டேய் போடா. காசு கொடுண்ணா. சொன்னா கேளுடா. முடியலடா. ஆப்ரேஷன் ஆரம்பிங்க சார். என்ன சார் மறைக்கிறீங்க? ஆப்ரேஷன் ஆரம்பிடா. நான் புரிஞ்சுக்கடா. என் தங்கச்சி ஆபரிச்சு தானுங்க கேட்கிறேன். முதல்ல நான் காசு கொடுடா ப்ளீஸ்டா. வேணுடா, எனக்கு முடியலடா. ஹெல்ப் பண்ணுங்கடா. நான் கோபப்படல, தப்புதானா? கோபப்படல. ஆபரேஷன் ஆரம்பிங்கடா. பண்ணதெல்லாம் தப்புதானா? சரிடா. பண்ணவனை தேடி ஆஸ்பத்திரிக்கு வரணும்டா. போடா. ஆபரேஷன் ஆரம்பிங்கடா. ஆபரேஷன். திருவள்ளுவர் இந்த திருக்குறளில் என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம செய்யக்கூடாத விஷயத்த செஞ்சாலும் பிரச்சனை தான், செய்ய வேண்டிய விஷயத்த செய்யாமல் விட்டாலும் பிரச்சனை தான். இந்த திருக்குறளை லிங்க் பண்ணி நான் இந்த ஜென்ரேஷனில் என்ன சொல்ல வரேன்னா, கோபம் மட்டுமே பட்டாலும் பிரச்சனை தான், பொறுமையாகவே இருந்தாலும் பிரச்சனை தான். கோவப்பட வேண்டிய இடத்துல கோவப்படணும், பொறுமையாக இருக்கிற வேண்டிய இடத்துல பொறுமையாக இருக்கணும். இது என்னோட திருக்குறள். இப்போ இருக்கிற லைஃப்பில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நம்ம சொசைட்டிக்கு ஏற்றபடி நம்ம அடாப்ட் ஆகிக்கணும். அவங்களோட கலர்ஃபுல் லைஃப் அவங்களுக்கு திரும்பி கிடைச்சிருச்சு. ரெடி? ஃபர்ஸ்ட் வந்து ரெடி? ஆக்ஷன். நீ சொல்லுமா. கேமரா ரோலிங் ஆக்ஷன். ஆக்ஷன். அதெல்லாம் சரி, என்ன பிசினஸ் பண்ண போறீங்க? காசு கொடுக்குற வேலையை மட்டும் பார்க்கணும். நாங்க பாத்துக்கிறோம். டேரக்டுக்கு ஒரு வாய் கொடுக்கூடா. எங்கடா ஒருத்தன் வந்துரும் எங்க அவன?
யாருக்கு உன் தம்பி கீழிப்பா நாய் நல்லா கீழிப்பா. ஆக்ஷன். வீட்லயே படுத்துக்கலாம் போலயே. இந்த டைரக்டர் தொல்லை இவங்க தொல்லை தாங்க முடியலையப்பா. ஸ்பெஷல் தேங்க்ஸ் பண்ணீங்கல்ல, அதுக்கு தான் எஃபர்ட். சாவுங்க சாவுங்க சாவுங்க. நானே முடுங்க.